G-spot is one of the most sensitive spot in women, and it was believed actually அதை வந்து நம்ம stimulate பண்ணா women will reach climax and orgasm வரும்னு சொல்லிட்டு. Women, it's always the mind. So I would say your G-spot is in the mind. So அவங்க mind வந்துட்டு அந்த momentல நீங்க இல்லைனா நீங்க வந்துட்டு என்னதான் நம்ம enhancement கொடுத்தாலும் this is not going to work. And one of the most important thing is communication with your partner. You communicate பண்ணாம அப்படியே இருந்தீங்கன்னா the partner is not going to do which are your sensitive spots and where is your G spot and you have to explore. A lot of women they don't explore because நம்ம G spot வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கு அப்படினு சொல்லி நம்ம பின் பாயிண்டா சொல்ல முடியாது. We can just say this is the description, இந்த இடத்துல இருக்கு ஒரு degree angle இருக்கும் இவ்ளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. But நான் சொன்ன மாதிரி women do come with different size and shape. It's always there. Post delivery or because of aging உங்களுக்கு அந்த vaginal tissue உங்க ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இடமே வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு lot of people sensitivity ரொம்ப கம்மியாகும். அந்த டைமில் we can do something called augmentation which is called G-shot. இது வந்துட்டு we can do only to a women who are sexually active. Girls or women வந்து கேட்பாங்க எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்க எனக்கு சரியாயிரும். It's not a magic injection. You should know. It's all put together. There's just an enhancement. G-spot வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. But there's something called G-shot. O-shot. So அத பத்தி நீங்க சொல்லுங்க. Again, yes, G-spot வந்து as சொன்ன மாதிரி it's one of the most sensitive spot in women and it was believed actually அதை வந்து நம்ம stimulate பண்ணா women will reach climax and orgasm வரும்னு சொல்லிட்டு. But again, lot of debates and lot of papers were going on. முதல்ல G-spot இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த கேள்வி இருந்தது. But again, lot of papers, debates எல்லாம் வந்து பப்ளிஷ் ஆகி வந்துச்சு. நிறைய பேர் வந்து ஒத்துக்கல இல்லைன்னு சொல்லிட்டு பட் லாட் ஆஃப் பீப்புள் செட் இட் டஸ் எக்ஸிஸ்ட்னு அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஆஸ்டன்ஸ்கின்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஃப்ளாரிடா அவர் வந்துட்டு ஒரு பாலிஷ் உமன் வந்து ஒரு கெடாவரிக் டிசெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அனாட்டாமிக்கலாக வந்து டிஸ்கிரைப் பண்ணி இது இவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த இடத்துல தான் இருக்குது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது இன்ஃபேக்ட் இட் ரிசம்பிள் த எரெக்டைல் டிஷ்யூ ஆஃப் த மென் ஸோ அதனால தான் தட் ஏரியா ஸோ சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு இட் டஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஜேர்னல் ஆஃப் செக்ஷுவல் மெடிசனில் ஹி பப்ளிஷ் தட் பேப்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நதர் குரூப் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ அப்சர்வேஷனல் ஸ்டடி வந்துட்டு ஒரு 23 உமன் வந்துட்டு ஒரு வாலண்டியர் பண்ண விமனுக்கு வந்துட்டு அந்த எம்ஆர்ஐ ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அந்த எம்ஆர்ஐ ஸ்டடியும் இவர் சொன்ன அந்த anatomical description வந்து ரெண்டும் பார்த்தா ஆல்மோஸ்ட் கோரிலேட் ஆச்சு. ஸோ தே ஆல்சோ கன்க்ளூடட் சேயிங் எஸ் இட் டஸ் எக்ஸிஸ்ட். Only thing is lot of women they don't explore. In fact, some other studies also which said that a G-spot mode kadiyadu, it's called CUV complex. It's called clitorourethral vaginal complex. And the full complex is a sensitive area for the women. ஏன்னா அங்கே close to 8,000 nerve endings இருக்கு. So அந்த sensitivity வந்துட்டு எல்லாமே இருக்கு. It's not in the particular G-spot. It's towards everything, the clitoris, the urethra and the anterior vaginal wall. அங்கே தான் அந்த G-spot இருந்து describe பண்ணியிருக்கு. The full area sensitive area. ஸோ அதனால வந்துட்டு வாட் தே சேஸ் நம்ம ஒரு ஸ்பாட் டக்குன்னு வந்து இதனால தான் கிளைமேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓவரால் எவ்ரி திங். ஸோ தட்ஸ் அபவுட் த CUV காம்ப்ளெக்ஸ். பிகாஸ் நம்ம G ஸ்பாட் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பின் பாயிண்டாக சொல்ல முடியாது. We can just say this is the description, இந்த இடத்துல இருக்குது ஒரு டிகிரி ஆங்கிள் இருக்கும் இவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் சொன்ன மாதிரி women do come with different size and shape. So it's always there. ஒன்று வந்து they have to explore on their own. ரெண்டாவது again post delivery or because of aging, hormonal factors, post menopausal தீட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெஜினல் டிஷ்யூ உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இடமே வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாகும். ஸோ பிகாஸ் ஆஃப் ஏஜிங் ஃபேக்டர் அண்ட் போஸ்ட் டெலிவரியில் அகெயின் இட்ஸ் அ இன்ஜுரி டு த வெஜினா தான் வென் யூ ஹேவ் அ டெலிவரி. பிகாஸ் அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி எலாஸ்டிக் ஆகி அந்த டைமில் நம்ம சூச்சர்ஸ்லாம் போடுறோம். ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் இன்டர்னல் டேமேஜ் ஆகும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஹீல் ஆகும்போதுட்டு யூ டோன்ட் கெட் த சேம் பொசிஷன். ஸோ சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாகும். ஸோ அதில் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இட் டஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லி தீஸ் கைண்ட் ஆஃப் எம்ஆர்ஐ ஸ்டடி அண்ட் இந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணதெல்லாம் இது இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறையா அது லைக் வாட் டு ஐ சே ஐ வாண்ட் இட் மோர், ஐ வாண்ட் டு ஆக்மெண்ட் இட் மோர் அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ் ஐ செட் ஒன்று வந்துட்டு ஆஸ் வி ஏஜ் சென்சிட்டிவிட்டி கம்மியாகிட்டே போகும். ரெண்டாவது வந்துட்டு அகெயின் போஸ்ட் டெலிவரி அந்த டிஷ்யூஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போதுட்டு உங்களுக்கு வந்துட்டு லூஸ்னஸ் லாக்ஸிட்டினால அகெயின் உங்கள் சென்சிட்டிவிட்டி கம்மியாகும். தேர்ட் பிகாஸ் ஆஃப் மெனோபாஸ் நம்ம ஏஜ் ஆகும்போது அண்ட் ஹார்மோன்ஸ் கம்மியாகும்போது உங்கள் சென்சிட்டிவிட்டி கம்மியாகும். அந்த டைமில் we can do something called augmentation which is called G-shot. இந்த G-shot பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொலாஜன் which is a natural protein நம்ம பாடியில் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது.
அதேமாதிரி வெஜனல் டிஷ்யூ வந்து நிறைய கொலாஜன் இருக்குது. இந்த கொலாஜன் ப்ரோட்டீனோட மெயின் ஃபங்க்ஷன் நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா இட் கீப்ஸ் தட் ஏரியா வந்து ஃபர்ம் ஒரு டைட்னஸ் கொடுக்கும். நான் அந்த ப்ரீவியஸில் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஈவன் ஃபார் த ஃபேஸ் நம்ம அந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு எனி ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஏஜிங் எவ்ரி திங் ஹேஸ் திஸ் கொலாஜன் விச் இஸ் அ ஹைலானிக் ஆசிட். அந்த ஃபர்ம்னஸ் டைட்னஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து பேசிக்கலி இட்ஸ் அ கொலாஜன், இட்ஸ் அ நேச்சுரல் ப்ரோட்டீன். நம்ம அந்த ஜி ஸ்பாட் இருக்க அந்த ஏரியாவில் வந்துட்டு வி இன்ஜெக்ட் ஒரு 0.5 cc இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அது ஸ்டிமுலேட் பண்ணுறது. தட்ஸ் ஒன் திங் வாட் வி டூ. அது வந்துட்டு இட்ஸ் அ டெம்பரரி ப்ரொசீஜர். இது வந்துட்டு we can do only to a women who are sexually active. Sexually active-ஆக இருக்காங்க, they can have a regular normal vaginal orgasm. Only thing is they want to enhance it, they want to augment it. அந்த டைமில் we do something called this G-spot augmentation that is called as G-shot. இது வந்து நிறைய சில women வந்துட்டு எனக்கு வந்துட்டு I've never felt a vaginal orgasm or because of childbirth எனக்கு சுத்தமாக இல்லை or I'm sexually not active. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா ஐ பிகம் செக்ஷுவலி ஆக்டிவ்னு வந்துட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் வி கான் கிவ் திஸ் இன்ஜெக்ஷன் பிகாஸ் இட் வில் நாட் ஒர்க். அப்போ விமன் கேட்பாங்க, எனக்கு ஐவ் நெவர் ஃபெல்ட் ஐம் நாட் செக்ஷுவலி ஆக்டிவ், எனக்கு இந்த ஜி ஸ்பாட் கொடுங்க ஸோ ஐ பிகம் செக்ஷுவலி ஆக்டிவ். இட் டசன்ட் ஒர்க் தட் வே. நான் சொல்கிற மாதிரி இட்ஸ் நாட் லைக் அன் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன், இது ஆன் பண்ணால் வந்துடும் ஆஃப் பண்ணால் வந்துடும் அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சென்சிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுறது சம்திங் கால் ஓ ஷாட். இது என்னென்னா அவங்க ஓன் பிளட்டே எடுத்துகிட்டு வி பியூரிஃபை சர்டன் செல்ஸ், இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ், இந்த பிளேட்லெட்ஸ்லாம் சில அணுக்கள்லாம் எடுத்து பியூரிஃபை பண்ணி we inject into the vaginal tissue around the clitoris and certain spots. இது பேசிக்கலி எப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டிடுச்சு, இப்போ முடி வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், மெடிக்கேஷன் கொடுப்போம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஏஜிங் ஃபேக்டர் நம்மளுக்கு வயசாகும் போது கொட்டிட்டு போகும். ஸோ அந்த டைமில் வளர வைக்கிறதுக்கு வி கிவ் சம் மெடிக்கேஷன், வி கிவ் சம் இன்ஜெக்ஷன்ஸ். அந்த மாதிரி இட்ஸ் அ நேச்சுரல் இன்ஜெக்ஷன் பிகாஸ் உங்கள் பிளட்டை எடுத்து பியூரிஃபை பண்ணி சில அணுக்கள் எடுத்துகிட்டு நம்ம அந்த க்ரோத் ஃபேக்டர்லாம் எடுத்துகிட்டு அது அந்த புது வெஜனல் டிஷ்யூ வந்து நம்ம க்ரோ பண்ண வைக்கிறோம். ஸோ இட்ஸ் கால் வெஜனல் ரீஜுவினேஷன். ஒரு ரீஜுவினேஷன் பண்ண வைக்கிறோம். எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம வி கோ ஃபார் ஸ்கின் ரீஜுவினேஷன், ரொம்ப டெட் லுக் வந்து ரொம்ப டல்லாக இருந்தால் நம்ம போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறோம், சம் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு வி ரீஜுவினேட் அவர் செல்ஃப். சேம் திங் வெஜனல் ரீஜுவினேஷன் பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் வெஜனோ ஆர் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மியாயிருது மெனோபாஸ்க்கு அப்புறம், அதனால் ட்ரை ஆயிடுது. ஸோ ட்ரைட் அப் லுக் கொடுக்குது. ஸோ வெஜனல் அட்ரோஃபின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுட்டு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது இட் ஆக்சுவலி ஃபார்ம்ஸ் அ நியூ லேயர், வெஜனல் டிஷ்யூ லேயர். அதில் அது உங்களுக்கு வெஜனல் லூப்ரிகேஷன் வருது, நியூ வெஜனல் டிஷ்யூ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சென்சிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேசிக்கலி அது இன்க்ரீஸ் ஆகும்போதுட்டு உங்களுக்கு டுமாரோ வென் யூ வாண்ட் டு ஹேவ் அது செக்ஷுவல் ப்ளஷர் வந்துட்டு இட் கிவ்ஸ் அ நைஸ் குட் செக்ஷுவல் ப்ளஷர் ப்ளஸ் உங்களுக்கு இன்டிமெசியும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு பார்ட்னரோட இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் மெயின்லி ஃபார் வென் யூ ஹேவ் அ செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். அகெயின் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்லேயும் நிறைய இருக்குது. நம்ம என்ன மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ண முடியும். பட் காமனஸ்ட்டாக வரும்போது இட்ஸ் அ நேச்சுரல் மெத்தட் வேர் வி கேன் கிவ் தீஸ் ஓ ஷாட் டு இன்க்ரீஸ் த சென்சிட்டிவிட்டி. இது அரௌண்ட் த கிளிட்டரஸ் கொடுப்போம், அலாங் சர்டன் ஸ்பாட்ஸ் கொடுப்போம் அண்ட் ஆன் த ஆன்டி வெஜனல் வால். தட் இஸ் அபவுட் த ஓ ஷாட். நான் சொன்ன ஜி ஷாட் இஸ் ஒன்லி ஃபார் who have a normal vaginal orgasm, who wants to enhance it. எனக்கு மல்டிபிள் ஆர்காசம் கேட்குறவங்களுக்கு we give this G shot. இது ரெண்டுமே it's an OP procedure and it's a temporary procedure. So G shot வந்துட்டு it's like each women's body 4 to 5 months வந்து இருக்கும். Whenever they happy they can come and get it done. Same thing O shot வந்துட்டு again it's அது initial treatment வந்துட்டு monthly நம்ம கொடுக்கணும் for initial 3 months. After 3 months வந்துட்டு அந்த effect again depends upon each women's body. 6 to 8 months even 10 months கூட இருக்கும் அது. So again whenever they whenever they want it again they can come for this reshot, they can get it done. So இது எல்லாமே வந்துட்டு again என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தா they become back to normal கிடையாது. It's overall it's a full spectrum. சொல்ல எப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். You have to be a very good healthy diet, exercise கண்டிப்பாக 40 to 50 minutes பண்ணணும். Especially women they should do pelvic floor exercise, especially post delivery. pelvic floor exercise கண்டிப்பாக பண்ணும். நீங்கள் நல்லா ப்ராப்பராக வந்துட்டு இம்யூன் பூஸ்டர் மாதிரி வெஜனல் ஹெல்த்துக்கு ப்ரோபயோட்டிக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். அகெயின் ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அது அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் when you have thyroid, that's the most commonest. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ், ஏன்னா அது இந்த ஈஸ்ட்ரஜன்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஹார்மோன்ஸ் ஏதாவது ஒரு பேலன்ஸ் ஆனால் கூட திஸ் கேன் கெட் பேலன்ஸ். ஸோ எப்பவுமே ஈஸ்ட்ரஜன் தான் மெயின் ஃபார் விமன். அதில் ரொம்ப கம்மியான வெஜனல் ட்ரைனஸ் வரலாம். போஸ்ட் மெனோபாஸில் அப்பயும் பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருந்தனால தான் இந்த பிரச்சனையும் நிறைய வருது, எல்லாமே சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது எல்லாமே. ஸோ அது மாதிரி சம்டைம்ஸ் வி கிவ் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ஹார்மோன்ஸ் மாதிரியே மல்டி வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்துக்கணும். ஸோ இட்ஸ் ஓவரால் எவ்ரி திங். இதெல்லாம் பண்ணும்போது when we give these enhancement procedures it will keep them fit and healthy. That's one everything. And of all another thing most important என்ன சொல்லணும்னா for women it's always the mind. So 70% it's a mind. So I would say your G spot is in the mind. So அவங்க மைண்ட் வந்துட்டு அந்த மூமெண்ட்டில் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு என்ன தான் நம்ம என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்தாலும்
this is not going to work. Because for women, it's mostly 70% it's in the mind. Remaining தான் வந்துட்டு உங்கள் ஆக்டில் உங்கள் பார்ட்னர் உங்கள் கம்யூனிகேஷன் எவ்ரிதிங் யூ கேன் ஆக்சுவலி என்ஜாய் கேன் ரீச் த கிளைமேக்ஸ். பிகாஸ் ஃபார் men it's different. The men they can come do the act, they can ejaculate, they can go off. For women doesn't work that way. அவங்க மைண்டில் ஏதாவது ஓடிட்டு இருக்கு, ஒரு சண்டை இல்லை ஏதாவது பசங்களை பற்றி ஸ்கூல் டென்ஷன் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆக்டில் வந்துட்டு they can't even enjoy, they'll not even reach climax. So it's always in your mind. So I would always say the G-spot is in the mind. ஸோ அவங்க உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா மாடிஃபை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், be fit, be happy, that's one thing. When you do that, you can actually really start enjoying. And one of the most important thing வந்து communication with your partner. நீ கம்யூனிகேட் பண்ணாமல் அப்படியே இருந்தீங்கன்னா the partner is not going to do which are your sensitive spots and where is your G spot ன்னு தெரியும். You have to explore. ஸோ அதனால எனக்கு பிகாஸ் why I'm saying this, lot of girls or women வந்து கேட்பாங்க எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்க எனக்கு சரியாயிரும். It's not a magic injection. You should know it's all put together. This just an enhancement. உங்களுக்கு ரெகுலருக்கு வந்து enhancement பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் these kind of injections. In fact, these are the new treatments which have come. முன்னாடி வந்துட்டு எதுக்கு எங்களுக்கு சொல்யூஷனே இல்லை. முந்தி lot of women என்னையும் கேட்கும்போது எனக்கு all we could do is reassure. இன்ஃபேக்ட் நான் மட்டும் மோஸ்ட் ஆஃப் த கைனகாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரீஅஷூர் பண்ணியிருப்பாங்க, இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மைண்ட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கீகிள்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை நார்மல் ஆயிருந்துவாங்க. Because on the time we didn't have solution, but now because of medical advancements we are getting a lot of newer treatments. In fact, these treatments are so popular abroad, western countries, US ரொம்ப popular, this G-shot, G-spot augmentation, as well as O-shot, orgasm shot. So these are giving a temporary symptomatic relief and temporarily it augments. So அது மெயின் தெரிஞ்சுக்கணும், இதுதான் மெயின், இதை கொடுத்தா எனக்கு சரியாகவும் கிடையாது, it's overall everything. So again what would I say is keep yourself fit, healthy, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி, யுவர் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா யுவர் ஹெல்த்தில் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், செக்ஷுவல் ஹெல்த், all 3 are equally important. So take care of all 3 equally.